श्रीमती रामानुजाय नमः। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்னுடைய அருள்னால் நம்ம 7வது அத்தியாயம் முடிச்சிருக்கோம். 7வது அத்தியாயம் முடித்து 8வது அத்தியாயம் போகிறதுக்கு முன்னாடி 7வது அத்தியாயத்தில் பகவான் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். முதல்ல இந்த அத்தியாயத்தை பகவான் தொடங்குறதே தன்னுடைய பெருமைகள்லாம் சொல்லி தன்னுடைய உண்மையான நிலையெல்லாம் விளக்கி தான் பகவான் ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு இது நமக்கு தெரியணும் அப்படின்னா, இதிலிருந்து பக்தி யோகம் தொடங்குது இல்லையா? அப்பேற்பட்டவர் மேலே பக்தி வரணும்னா அவர் அப்பேற்பட்டவர் எதனால் அப்படின்றது தெரிய வேண்டாமா? அவரோட அருமைகள் பெருமைகள் அவரோட உண்மையான நிலை இதெல்லாம் தெரியணுன்றதுக்காக பகவான் அவரோட பெருமைகள்லாம் சொல்லிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூல பிரகிருதி, அதாவது இந்த மூல பிரகிருத்தியிலேருந்து தான் பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் அது எல்லாமே வருது. அதுலேருந்து எப்படி உலகம் படைக்கப்படுது, சிருஷ்டி எப்படி ஆகுது, பகவான் அதுக்கு எப்படி காரணமாக இருக்காரு, இதெல்லாம் சொல்லிட்டு வராரு. அது சொன்னதோடு இல்லாமல் பகவான் எல்லாமே தன்கிட்ட இருந்து தான் வந்து திரும்ப தன்கிட்டையே எல்லாமே வந்து லயமடையுது, தன்னுடைய உண்மையான நிலையை அடையிறதுக்கு பகவான் கிட்டேயே தான் வருது அப்படின்றதெல்லாம் விளக்கிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு மணிகள் போல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த மணிகளுக்குள்ளே ஓடுற அந்த நூலே பகவான் தான் ஆதாரமாக எல்லாரையுமே தாங்குறாருன்றத சொல்லிட்டு வந்தார். அதோட உலகப் பொருள்களில் இருக்கக்கூடிய விரும்பத்தக்க குணமாக பகவானே இருக்காருன்னு, அதாவது சந்திர சூரியர்களில் இருக்கக்கூடிய ஒளியா, அதே போல் வந்து வேதங்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓம், அப்புறம் பூமியில் இருக்கக்கூடிய நறுமணம், இது எல்லாமாவே பகவான் இருக்காரு அப்படின்ட்டு விளக்கிட்டு வந்தார். சரி, அப்போ பகவானுக்கு இவ்வளோ பெருமைகள் இருந்து சில பேர் ஏன் பகவான் கிட்ட போக மாட்டேங்கிறாங்க, பகவான் கிட்ட விலகி இருக்காங்கன்னா, அது 4 விதமானவர்கள். அவங்க வந்து பாவ செயல்கள்னாலேயே நிரம்பி இருக்கிறதுனால இருக்கக்கூடிய மூடர்கள் ஒருத்தர், அப்புறம் மனிதர்களுக்குள்ளேயே ரொம்ப தாழ்ந்தவங்களாக இருக்காங்க, அப்புறம் இந்த மாய பேச்சுக்களில் வந்து மயங்கி விஷயம் தெரிஞ்சாலும் வேறு விதமாக திசை திரும்பிடுறாங்க, அப்புறம் இந்த அசுரத்தன்மை இருக்கக்கூடியவங்கன்னு இந்த 4 பேர் பகவான் கிட்ட வராமல் இருக்காங்கன்னு சொன்னார். இதுக்கு அடுத்து வேறு விதமான 4 பேரை பற்றி பகவான் சொல்கிறாங்க. இந்த வேறு விதமான 4 பேருன்றது பக்தர்கள், வெவ்வேறு காரணங்களுக்காக பகவானை நோக்கி வராங்க. அதில் வந்து தொலைஞ்ச செல்வம் வந்து திரும்ப மீட்கணுன்றதுக்காக வரவங்க, புதுசாக செல்வம் வேணும்னு வேண்டுறவங்க, ஆத்ம அனுபவம் வேணும்னு கேட்குறவங்க, அதோட பகவானே வேணும்னு பகவான் கிட்ட வரவங்கன்னு 4 விதமான பக்தர்களை சொல்லி, இந்த 4 விதமானவர்களில் அந்த 4வதா பகவான் கிட்ட வந்து பகவானே வேண்டுறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பக்தன் தான் வந்து ரொம்ப சிறந்தவர், அப்படிப்பட்டவரே ஞானின்னு சொல்கிறாரு. அந்த ஞானிகளுமே பார்த்திங்கன்னா பல ஜென்மங்களாக பிறவி எடுத்து பாவ புண்ணியங்கள்லாம் செஞ்சு பிறகு ஏதோ ஒரு ஜென்மத்தில் பகவான் வாசுதேவனே கிருஷ்ணனே நீதான் எல்லாமே, வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் தான் வரும், பல ஜென்மங்களுக்கு பிறகு. ஆனால் அப்படி ஒரு ஜென்மத்தில் அந்த ஒரு ரியலைசேஷன், அந்த உணர்வு வந்துடுச்சுன்னா அதுவே கடைசி ஜென்மமாக இருக்கும். ஆனால் அது வரத்துக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ தடங்கல்களை தாண்டி வரணும் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஞானியை மகாத்மா அப்படின்ட்டு பகவானே கொண்டாடுறாரு. அப்படிப்பட்ட மகாத்மா கிடைக்கிறது ரொம்ப அரிதுன்னு சொல்கிறாரு. அந்த மகாத்மா தான் எனக்கு ஆத்மான்னு நான் கருதுறேன்னு பகவான் சொல்கிறாருன்னா, அப்படி எப்படிப்பட்டவங்களாம் வந்து பகவான் வந்து அவங்களெல்லாம் பார்க்கணும், அப்படிப்பட்ட பக்தர்களை அப்படிப்பட்ட ஞானிகளை மகாத்மான்னு சொல்லி என்னுடைய ஆத்மான்னு சொல்லணுன்னா. ஸோ அது வரைக்கும்லாம் பார்த்தோம். பிறகு இப்படி பகவானுக்கு பெருமைகள் இருந்தும் பல ஜென்மங்களாக செய்யக்கூடிய இந்த பாவ புண்ணியங்கள்னால ஏற்படக்கூடிய அந்த வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை போகாது முழுமையாக. அப்போ அந்த வாசனைனால சில ஆசைகள் ஏற்படும். அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக பல தேவதைகள் கிட்ட எல்லாரும் போகிறது உண்டு. அப்படி அந்த மற்ற தேவதைகள் கிட்ட போய் வேண்டுறதுக்கு தேவையான ஆர்வத்தையும் நானே தான் கொடுக்குறேன், வேண்டுறதுனால கிடைக்கக்கூடிய பலனுக்கும் நான் தான் ஏற்பாடு செய்கிறேன், நானே அதை ஏற்படுத்துகிறேன்னு பகவான் சொல்கிறாரு. எதனால் இப்படி பகவான் செய்யணும்னா, ஏன்னா எடுத்த உடனே எல்லாருக்கும் அந்த ஒரு பக்குவமும் வைராக்கியமும் வந்துடாது இல்லையா? அப்போ எடுத்த உடனே சில ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக வந்து கடவுளை போயிட்டு வேண்டுவாங்க, பல தேவதைகளை வேண்டுவாங்க. ஆனால் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தெரிஞ்ச பிறகு என்கிட்ட வருவாங்க, பகவான்கிட்ட போவாங்க அப்படின்றது தான் பகவானுடைய எண்ணம். அப்படிப்பட்ட பகவானை எல்லாருனாலையும் சுலபமாகவும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா வந்து
நம்ம இந்த பாவங்கள் புண்ணியங்களே வந்து நம்மளோட ஞானத்தை வந்து மறைச்சிருது இல்லையா? அதை தவிர பகவானும் வந்து தன்னுடைய பக்தர்கள் கிட்ட தான் தன்னுடைய உண்மையான நிலையை காமிச்சிக்கிறாரே தவிர மற்றவங்க கிட்டலாம் யோக மாயையாக தான் வந்து அவர் தென்படுறாரு. அதனால் எல்லாராலையும் சுலபமாக பகவானை புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் பகவான் சொல்கிறாரு, வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி பவிஷ்யானி பூதானி. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்துலேயும் பற்றியும் முக்காலத்தில் இருக்கிறவங்கள பற்றியும் எனக்கே நல்லா தெரியும். ஆனால் என்னை பற்றி யாருக்கும் முழுமையாக தெரியாது அப்படின்றத பகவான் சொல்கிறாரு. பிறகு இந்த விருப்பு வெறுப்பு அப்படின்றத வந்து தொலைச்சி ரெட்டைகளை தாண்டி, அதாவது இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், இந்த ரெட்டைகளெல்லாம் தாண்டி வந்தாச்சு அப்படின்னா அந்த ஒரு பெரிய மயக்கம் தெளிஞ்சு பகவானை நோக்கி, பகவானை வேண்டவங்க மட்டும் இல்லை, கைவல்யார்த்திகள், அதாவது செல்வம் வேண்டவங்களும் சரி, ஆத்ம அனுபவம் வேண்டக்கூடிய கைவல்யார்த்திகள், ஐஸ்வர்யார்த்திகள், அதாவது செல்வம் என்ற ஐஸ்வர்யார்த்திகள், ஆத்ம அனுபவம் என்ற கைவல்யார்த்திகள் எல்லாருமே பகவானை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக அத்தியாயத்தை வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த அத்தியாயத்தில் என்ன வரப்போகுது அப்படின்னு ஒரு முன்னரே மாதிரியே பகவான் நமக்கு காமிச்சிட்டாரு. அதாவது செல்வத்தை வேண்டக்கூடிய ஐஸ்வர்யார்த்திகள், ஆத்ம அனுபவத்தை வேண்டக்கூடிய கைவல்யார்த்திகள், பகவானையே வேண்டக்கூடிய பகவன் லாபார்த்திகள், இவங்க 3 பேரும் செய்ய வேண்டிய கர்மங்கள் என்ன, முழுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அதுக்கு தடங்கல்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை விட வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி 8வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறோன்றத இங்கே ஒரு சின்ன கோடிட்டு காமிச்சிட்டாரு பகவான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் 7வது அத்தியாயம். தொடர்ந்து 8வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.